முட்டாள்தனம், அடி முட்டாள்தனம். இந்த பேனிக் எங்க வந்து நிக்குது பாருங்க. தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எல்பிஜி, பெட்ரோல், டீசல் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்கு முதல்ல மக்கள் மத்தியில் இருக்க பீதியை போக்குவதற்கான நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் இறங்கணும். குறிப்பா மாநில அரசு இறங்கணும். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பெட்ரோல் பங்க்ல பூரா வந்து அவ்வளோ கியூ நிக்குது. யாரால நிக்குது? 45 நாள் கையிருப்பு இருக்குது. நீ பெட்ரோல் எல்லாம் ஸ்டோர் பண்ணவும் முடியாது. கேன்ல வாங்கின்னு போறான். அது எவ்வளவு ஆபத்தானது கேன்ல வாங்கின்னு போறது. ரெண்டாவது எத்தனை நாளைக்கு வீட்டில் வச்சு பண்ண ஸ்டோர் அது என்ன எவாபரேட் ஆயிடும். வச்சுக்க முடியாது. நீங்க காரை எடுத்துட்டு போய் நீ நிறுத்துற. நீ கார்ல பெட்ரோலை போட்டு எவ்வளவு நாளைக்கு வச்சுப்ப? இப்போ உண்மையிலேயே பஞ்சம் வருதுன்னா நீ கார் எவ்வளவு பெட்ரோல் வச்சாலும் உன்னால தாங்காது. உங்களுக்கு ஒரு நாள் தீந்துரும் அது. இப்போ நேற்று பூரா எலக்ட்ரிக் ஸ்டவ் விற்று தீர்த்துச்சுன்னா முட்டாள்தனம். உனக்கு எங்கேருந்து வரும் எலக்ட்ரிசிட்டி? எங்கேருந்து வரும்? முதல்ல இன்னும் எவ்வளோ செலவு தெரியுமா? எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் சமைச்சு பாருங்க. 4 மடங்கு எகிரிடும். தாங்க முடியாது. காமன் மேனால, காமன் விமனால தாங்க முடியாது. அதை இந்த பீதியை கலப்பினதில் வந்து ஆரம்ப கட்டத்தில் 3 நாட்களுக்கு முன்பு திமுக அமைச்சர்கள் பேசிய பேச்சு, அவங்க TKS இளங்கோவன் பேசிய பேச்சு, விறகு அடுப்புக்கு மாறணுன்றதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பியிருக்கு. ஹாஸ்பிட்டலில் வந்து விறகு அடுப்பை வச்சுக்கணும்னு மந்திரி பேசுறாரு. எப்படி அவர் பேசலாம்? அதை காமன் மேன் எங்கே போய் முட்டிப்பான்? இப்போ பெங்களூரில் வந்து எல்லா ஹோட்டலையும் மூடினா பொய். அது சில ஹோட்டல்கள், சில ஈட்டரிஸ் மட்டும் தான் மூடி இருக்கு. பெரும்பாலான ஹோட்டல்ஸ் இயங்கிட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் வந்து எதுக்கு போய் கியூ நிற்குது உங்களுக்கு? இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் நிற்கிறாங்கன்னா அவனுக்கு பழப்பு. அது எல்பிஜி போடுறதுக்கு, LNG போடுறதுக்கோ, CNG போடுறதுக்கு நிற்கிறான்னா அது அவனுக்கு பழப்பு. அவன் நிற்கிறதுல தப்பு இல்லை. கிக் ஒர்க்கர்ஸ் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பழப்பு. காரை வச்சுட்டு போய் எல்லாரும் போய் எதுக்கு நிற்கிறான்? பாதி பேர் காரை எடுக்கிறதே இல்லை வீட்டில். மாநில அரசு பீதியை கலப்பினா தான் சொல்கிறேன். இது பேசிக்கலி சென்ட்ரல் சப்ஜெக்ட். முக்கியமாக எல்லா முதலமைச்சர்களோடையும் பிரதமர் பேசியிருக்கணும். நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செஞ்சுருக்கணும். கண்ட்ரோல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்றைக்கி நம்ம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, அன்றாண்ட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த LPG சிலிண்டரோ இல்லைன்னா பெட்ரோலோ டீசலோ இதற்கான ஒரு ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது நிஜமாவே வந்துருச்சா, அல்லது ஒரு பேனிக் ஷாப்பிங்கா? ஏன் இந்த சிச்சுவேஷன்? பிகாஸ் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சென்ட்ரல் மினிஸ்டரும் சொல்கிறாங்க, பிரதமர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் அவங்கெல்லாம் சொல்லியும் நமக்கு இப்படி ஒரு பேனிக் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? ட்ரஸ்ட் இஷ்யூவா? இவங்க சொன்னால் கோவிட் போகிறது உங்களுக்கு தெரியும். அதால் இது வருது. 15 நாள் ஆக போகுது சண்டை ஆரம்பிச்சு. சண்டை முடியாத வரைக்கும் இந்த பிரச்சனை தீரப்போகிறதில்ல. ஸ்கார்சிட்டி பற்றாக்குறை இப்பொழுது இல்லை. ஆனால் அதை நோக்கி நாம் நகர்கிறோம். சண்டை இன்னும் 1 வாரம் 10 நாள் நீடிச்சதுன்னா கண்டிப்பாக சிக்கலுக்கு உள்ளாகும். இதில் பெட்ரோல் டீசல் கையிருப்பு 45 நாட்களுக்கு இருக்கிறது. ஆனால் LPG LNG ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியாக கிடையாது. 2 நாளைக்கு மேலே நமக்கு தாக்கு பிடிக்க முடியாதுன்றாங்க. அதுதான் இப்போ சிக்கல். இது ஏதோ ஒரு 15 நாட்களுக்கு இருக்குது சிலிண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. பை அண்ட் லார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து 2 டே ஸ்டாக்கு தான் யூஸ்வலாக வச்சுருப்பாங்கன்றதான் ஒரு கணக்கு. இதில் முதல்ல திமுக அமைச்சர்கள் அவங்களே வந்து பீதியை கலப்புற மாதிரி பேசினாங்க. 2 நாளைக்கு முன்னால் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் விறகு கட்டியெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும் ஹாஸ்பிட்டல்னார். மருத்துவமனைகளுக்கும் எரியூட்டு மைதானங்களுக்கும் சுடுகாடுகள், பரியல் கிரவுண்ட்ஸ் அண்டு கிரிமட்டோரியத்துக்கு LPG சிலிண்டர்ஸ் ஷார்ட்டேஜ் வர அளவுக்கு நிலைமை எந்த நாட்டிலையும் மோசமாக போகாது. அது அக்யூட் பஞ்சம். அந்த நிலைமை எங்கேயுமே வராது. அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விறகு சப்ளை அப்படின்றது வந்து அந்த அளவுக்கான நிலைமை வந்து ஸ்கார்சிட்டி எப்பயுமே வராது. ஸோ இவங்க தான் இதை ஆரம்பித்தாங்க. திமுக இதை ஆரம்பிச்சது. ஆனால் நிலைமை நேற்று கையை மீறி போக ஆரம்பித்தோன்னே முதலமைச்சர் சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு பற்றாக்குறையை பற்றி கவலைப்பட வேணாம், நாங்கள் இப்போ எல்லா முயற்சிகளையும் அரசு எடுத்திருக்கிறது, மத்திய அரசுகளோடு இணைந்து நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா முழுவதுமே பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக கர்நாடகாவில், ஆந்திராலலாம் இந்த அளவு மோசமாக இல்லை. இப்போ பெங்களூரில் வந்து எல்லா ஹோட்டலையும் மூடினா பொய். அது சில ஹோட்டல்கள், சில ஈட்டரிஸ் மட்டும் தான் மூடி இருக்கு. பெரும்பாலான ஹோட்டல்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு தான் நேற்று முதலமைச்சர் வந்து பீதியை கிளப்ப வேணான்றார். இப்போ நேற்று பூரா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் பூரா வந்து அவ்வளோ கியூ நிற்குது. யாரால் நிற்குது? 45 நாள் கையிருப்பு இருக்குது. நீ பெட்ரோல் எல்லாம் ஸ்டோர் பண்ணவும் முடியாது. கேனில் வாங்கின்னு போகிறான். அது எவ்வளோ ஆபத்தானது கேனில் வாங்கின்னு போகிறது. ரெண்டாவது எத்தனை நாளைக்கு வீட்டில் வச்சு பண்ண ஸ்டோர் அது என்ன எவாபரேட் ஆகிடும். வச்சுக்க முடியாது. நீங்கள் காரை எடுத்துகிட்டு போய் நீ நிறுத்துற. நீ சரி எத்தனை நாள் காரில் பெட்ரோலை போட்டு எவ்வளோ நாளைக்கு வச்சுப்ப? இப்போ உண்மையிலேயே பஞ்சம் வருதுன்னா நீ கார் எவ்வளோ பெட்ரோல் வச்சாலும் உன்னால் தாங்காது. உங்களுக்கு ஒரு நாள் தீந்துரும். அது வந்து அப்போ இல்லாஜிக்கல். இது வந்து முட்டாள்தனம், அடி முட்டாள்தனம். இந்த பீதியை கலப்பினதில் வந்து ஆரம்ப கட்டத்தில் 3 நாட்களுக்கு முன்பு திமுக அமைச்சர்கள் பேசிய பேச்சு, அவங்க TKS இளங்கோவன் பேசிய பேச்சு, விறகு அடுப்புக்கு மாறணுன்றதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பியிருக்கு. நேற்றைக்கு முதலமைச்சர் நல்ல வேளையாக வந்து பீதியை கிளப்ப வேணாம், கையிருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்வது போல் திரு அப்பாவு அவர்களும் அதை கேட்டாங்க, கையிருப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ இங்கே மக்கள் க்யூவில் நிற்கிறாங்க, அது ஷார்ட்டேஜ் மாதிரி தெரியுது அப்படின்னா, அப்போ இது திட்டமிட்டே இந்த ஒரு பேனிக்கை வந்து கிளப்புறாங்களா? அப்படின்னா அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. ஏங்க அவர் தாங்க இப்போ அவங்க மந்திரி பேசுனதுக்கு அப்பாவை என்ன சொல்கிறாரு? பேசுனது மந்திரிங்க.
ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ விறகு அடுப்பை வச்சுக்கணும்னு மந்திரி பேசுகிறாரு. எப்படி அவர் பேசலாம்? அதை காமன் மேன் எங்கே போய் முட்டிப்பான்? காமன் சைக்காலஜின்றது வந்து பதுக்க தாங்க பார்க்கும். இப்போ நேற்று பூரா எலக்ட்ரிக் ஸ்டவ் விற்று தீர்த்துச்சுன்னா முட்டாள்தானா? உனக்கு எங்கேருந்து வரும் எலக்ட்ரிசிட்டி? எங்கேருந்து வரும்? முதல்ல இன்னும் எவ்வளோ செலவு தெரியுமா? நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் சமைச்சு பாருங்கள். ஏற்கனவே இபி சார்ஜ் பற்றி வேறு பிரச்சனை 4 மடங்கு 5 மடங்கு எகிரிடுங்க. 4 மடங்கு எகிரிடும். தாங்க முடியாது காமன் மேனால், காமன் விமனால் தாங்க முடியாது. அதை இந்த பேனிக் எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். கடைக்காரனுக்கு லாபம், எலக்ட்ரிக் ஸ்டவ் விற்று தீக்கிறது. அப்போ இதுக்கு அவசியமே இல்லை. இது அதாவது இயற்கையோட அமைப்பில் வந்துங்க சரி செய்யப்படும். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது சரி செய்யப்படும். பள்ளம் வந்ததுன்னா அது மேடு ரொம்ப அதிகமாக பள்ளம் ஆச்சுன்னா மேடு ஒரு அடி அடித்து அதை சரிப்படுத்தும். இவ்வளோ தூரம் பயப்பட வேண்டிய அவசியம் எதுக்கு வந்தது? பைபிளில் ஒரு வாசகம் வரும், மழைக்காலங்களில் கூட பறவைகள் இரைகளை தங்கள் கூடுகளில் சேமித்து வைப்பதில்லை, கர்த்தர் கொடுப்பார்னு. இயற்கையோட அமைப்பது. மழைக்காலங்களில் கூட பறவைகள் தங்கள் கூடுகளில் இரைகளை சேர்த்து வைப்பதில்லை, கர்த்தர் கொடுப்பார். இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் அள்ளின்னு போகிறதில்ல. அது என்னது? இது அன்வான்ட் பேனிக். இது மாநில அரசு இந்த பேனிக்கு ஒரு முக்கியமான காரணம் தமிழ்நாடு அரசும் ஆளும் கட்சியும். நான் அதை தெளிவாகவே சொல்கிறேன். நான் மந்திரி பேசின பேச்சுக்கு என்ன அர்த்தம்? பேசலாமா மந்திரி? எப்படி அக்யூட் ஷார்ட்டேஜ் வந்துன்னா கூட மருத்துவமனைகளிலும் கிரிமட்டோரியத்திலையும் ஒரு அரசாங்கத்தால் கேஸ் சப்ளையை என்ஷூர் பண்ண முடியும், நிச்சயமாக முடியும். அந்த அளவுக்கு மோசமாக போயிடாது. எத்தியோப்பியா மாதிரி, சோமாலியா மாதிரி எங்கேயுமே போகாது. அப்போ அந்த அளவுக்கு ஏன் மந்திரி பேசுகிறாரு? அரசு தன் பொறுப்புணர்ந்து செயல்படவில்லை. நம் காலகட்டத்தின் கோலம், அதாவது இது நம் காலகட்டத்தின் சோகம். இது வந்து யார் பொறுப்போடு பேசணுமோ அவங்களே பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எனர்ஜி மினிஸ்டர் கையிருப்பு இருக்குது அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படிலாம் இல்லை, நானே ஒரு கேஸ் டீலர் தான், அதெல்லாம் எந்த தட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இருக்குன்னா அட்லீஸ்ட் அந்த எதிர்க்கட்சியோ இப்போ பாஜகவோ அதை மக்கள்கிட்ட வந்து அப்படி இல்லைங்கிறத எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு போய் சேர்த்துருக்கணும்ல சார். அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு புத்தி கிடையாது, அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. இன்னொன்றுங்க, அதை பிஜேபி எல்லாம் குறை சொல்கிறது வேஸ்ட்டு. அரசு தான் செய்யணும். அதை எதிர்க்கட்சிங்களுக்கு அந்த பலம் கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு வந்து எனக்கு சிலிண்டர் இருக்குது, நான் வந்து அப்படி ஒன்றும் தட்டுப்பாடு இல்லைன்றது ஒரு விதத்தில் பொறுப்பற்ற பேச்சு. நாம் அதை நோக்கி நகர்கிறோம். ஸ்கேர்சிட்டி இப்போ இல்லை, பட் ஸ்கேர்சிட்டியை நோக்கி நம்ம நகர்றோம். அவர் பேசுனது வந்து முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறார் அவர். அவங்க கட்சிக்காரங்க போய் பிரச்சாரம் பண்ணுமா? இன்னைக்கு கூட தினமலரில் எழுதினேன். திஸ் இஸ் நான் சென்ஸ். எந்த கட்சியாலையும் அப்படி பிரச்சாரம் பண்ண முடியாது. அரசு தான் பவர்ஃபுல். எதுக்கு அரசுன்னு ஒன்று இருக்குது? அதிமுகவாலேயோ பிஜேபியாலேயோ பாமகவாலேயோ என்டிஏவாலேயோ அமமுகவாலேயெல்லாம் அதை செய்ய முடியாது. இன்றைக்கி ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்து இந்த பிரச்சனை வந்ததுன்னா திமுகவால் மக்கள் மத்தியில் பீதியை போக்கக்கூடிய நடவடிக்கை செய்ய முடியாது. கட்சிகளால் பண்ண முடியாது. கட்சிகளுக்கு பல லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அரசு தான் செய்யணும். முதலமைச்சரிடமிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்பிக்கை ஏற்படுத்தும். நேற்று அஃப்கோர்ஸ் அவர் பேசியிருக்காரு. இன்னும் ஸ்ட்ராங்காக முதலமைச்சர் பேசியிருக்கலாம். மந்திரிகள் பேசணும், பயப்படாதீங்க, நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, நாங்கள் எல்லா முயற்சியும் எடுக்கிறோம், இது இந்தியா பூரா இல்லை உலகம் பூரா இருக்க பிரச்சனை இது அப்படின்னு பேசணும். அஃப்கோர்ஸ் நேற்று ஸ்டாலின் பேசுனது ஓரளவுக்கு நம்பிக்கை தரக்கூடியது. தொடர்ந்து முதலமைச்சர் இதை பேசணும், துணை முதலமைச்சர் பேசணும். இதுக்கு தானே துணை முதலமைச்சர் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்தில் அவர் பேசணும், மந்திரிங்க பேசணும். ஆகவே அரசு தான் அதை செய்ய முடியுமே தவிர எதிர்க்கட்சிகள் வந்து இதை ஏன் செய்யலைன்னு கேட்பது வந்து தவறான பார்வை. எதிர்க்கட்சிகளால் செய்ய முடியாது, யார் எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கரண்ட் அடுப்புகள்லாம் நிறைய வித்து தீர்ந்துருச்சு, அவ்வளோ தூரம் மக்கள்லாம் அப்படிலாம் போகிறாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம மாநிலத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இந்த இவி இஷ்யூ வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய ஒன்று. இப்போ வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். எகெயின் இது சம்மர் சீசன் வேறு. இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் சேர்ந்து அது அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக தானே சார் திரும்ப? முட்டாள்தனங்க அது. நீங்கள் சமைச்சு பார்க்கட்டும். இந்த இபி பில் எவ்வளோ எகுறுதுன்னு பாருங்கள். தாறுமாறாக ஏகுறோம், பல மடங்கு ஏகுறோம். அதுக்கு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு போகாது மோசமாக. அதாவது இதுதான் வந்து ஹியூமன் சைக்காலஜி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சார்ட் ஆஃப் அ பேரோனா, இது ஒரு பீதி, பயத்தை தாண்டினது. அப்படி போகாது. நீ இவ்வளோ தூரம் வந்து எதுக்கு போய் க்யூ நிற்குது உங்களுக்கு? இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் நிற்கிறாங்கன்னா அவனுக்கு பழப்பது. எல்பிஜி போடுறதுக்கு, எல்என்ஜி போடுறதுக்கோ, சிஎன்ஜி போடுறதுக்கு நிற்கிறான்னா அது அவனுக்கு பழப்பது. அவன் நிற்கிறதுல தப்பு இல்லை. கிக் ஒர்க்கர்ஸ் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பழப்பது. காரை வச்சுட்டு போய் எல்லாரும் போய் எதுக்கு நிற்கிறான்? பாதி பேர் காரை எடுக்கிறதே இல்லை வீட்டில். அப்படியே வாங்கி சேர்த்துப்பியா? நீ எவ்வளோ நாளைக்கு வச்சுப்பேன் அப்படியே டேங்க்கில்? நான் கேட்குறேன். சரி இன்றைக்கி போட்டுடுறேன். நீ இப்போ ஒரு வாரம் பொறுத்து போச்சுன்னா அப்போ எங்கே போவேன்? பிச்சை எடுப்பேன். இது என்ன புத்தின்ற நான் இது. அப்போ இந்த பேனிக்கை போக்குறதுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட் மத்திய அரசு மேலேயும் தவறு இருக்குது. நான் வெறும் மாநில அரசு மட்டும் சொல்லலை. இவங்க வந்து மாநில அரசு பீதியை கலப்புனா தான் சொல்கிறேன். இது பேசிக்கலி சென்ட்ரல் சப்ஜெக்ட். அவங்க வந்து இன்னும் பொறுப்புணர்வோடு செயல்படணும். அனைத்து முதலமைச்சர்களையும் பிரதமர் அழைச்சி பேசியிருக்கணும்.
அனைத்து எதிர்க்கட்சிகளையும் முக்கியமாக எல்லா முதலமைச்சர்களோடையும் பிரதமர் பேசியிருக்கணும், நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செஞ்சுருக்கணும், கண்ட்ரோல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி மகாராஷ்டிராவில் வந்து கண்ட்ரோல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எல்பிஜி, பெட்ரோல், டீசல் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு முதல்ல மக்கள் மத்தியில் இருக்க பீதியை போக்குவதற்கான நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் இறங்கணும். குறிப்பாக மாநில அரசு இறங்கணும். ஒரு கண்ட்ரோல் ரூமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆஃபீஸர்ஸை வச்சு, மினிஸ்டர்ஸ், சீனியர் மினிஸ்டர்ஸை பொறுப்போடு பேசக்கூடிய புத்தி உள்ள மந்திரிகளை வச்சு போடணும். இது எதுவுமே செய்யாமல் ஆளாளுக்கு ஒன்று பேசுனாங்க அப்படின்னா வந்து நிலைமை தாறுமாறாக தான் போகும். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.